ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தற்போது தபால் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இன்றைய தினம் தபால் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள், பாதுகாப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. ஆனால் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு செல்ல இயலாதவர்களுக்காகத்தான் இந்த பிரத்யேக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று அந்த தபால் வாக்குகள் பெறும் பணி என்று வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட 85 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்களிடம் கடந்த வாரம் வீடு வீடாக சென்று அதிகாரிகள் வாக்களிப்பதற்கு, தபால் வாக்களிப்பதற்கு விருப்பமான வாக்காளர்களிடம் படிவம் 12 கொடுத்து பூர்த்தி செய்திருந்தார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் 256 பேர் தாங்கள் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அந்த விருப்பம் தெரிவித்திருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் தற்பொழுது இந்த தபால் வாக்குகளை பெறக்கூடிய பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இதற்காக 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் 2 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் ஒரு நுண் பார்வையாளர் மற்றும் ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீசார் என 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே இந்த 12D ஃபார்ம் கொடுத்த அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த தபால் வாக்குகளை பெற்று வருகிறார்கள். அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு வீட்டுக்கு சென்றதும் அவர்களிடம் கையெழுப்பம் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த ஒரு மறைவான தடுப்புகளையும் ஏற்படுத்தி அவர்களிடம் அந்த தபால் வாக்குகளை பெற்று அதற்காக கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் மூலமாக சேகரித்து வருகின்றார்கள். இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகள் பெறும் பணியானது வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. முதல் முறை வீடுகளுக்கு அதிகாரிகள் செல்லும் போது வீட்டில் இல்லாதவர்களுக்காக மீண்டும் வேறொரு நாளில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றது. 25ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவடைந்து 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணும் பொழுது இந்த தபால் வாக்குகளும் அவற்றுடன் சேர்த்து எண்ணப்பட இருக்கின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.